ஊக்கமளிக்கும் கரங்கள் ஆரோக்கியமான எதிர்காலம் ஜெத்தாவில் மாற்றத்தை உருவாக்கி சுகாதார விழிப்புணர்வு முகாமை முன்னெடுத்த IDMF. டிசம்பர் 19 இந்திய மருத்துவர்கள் மருத்துவ மன்றம், இந்திய துணை தூதரகம் மற்றும் ஜித்தா இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல் ஆகியவற்றின் இணைப்பில் பெண்கள் பிரிவு அரங்கத்தில் ஒரு மிக சிறப்பான சுகாதார விழிப்புணர்வு முகாம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இது சமூக நலனில் ஒரு அர்த்தமுள்ள முன்னேற்றமாக ஜித்தாவில் அமைந்துள்ளது. IDMF பொதுச் செயலாளர் டாக்டர் முகமது சலீம், தலைவர் டாக்டர் அஷ்பாக் மணியார் மற்றும் டாக்டர் ரேவதி பாலு ஆகியோர் இந்த முகாமை சிறப்பாக அமைப்பதில் முக்கிய பங்காற்றினார். இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக இந்திய துணை தூதரகத்தின் கன்சல் திரு கமலேஷ் குமார் மீனா மற்றும் ஏர் இந்தியா நிறுவனத்தின் நிர்வாகி திரு ரஷா அலிகான் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வுக்கு பெருமையும் மேன்மையும் சேர்த்தனர். அவர்களின் பங்கேற்பு சமூகத்தை மையமாக கொண்ட சுகாதார முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய அமைப்புகளுக்கு இடையிலான வலுவான உறவுகளையும் எடுத்து காட்டியது. முதன்மை விருந்தினராக ஆன்லைன் மூலம் உரையாற்றிய இந்திய துணை தூதர் கன்சல் ஜெனரல் திரு பஹாத்கான் சூரி, சமூக நலனை மேம்படுத்த IDMF மேற்கொண்டு வரும் அர்ப்பணிப்பு முயற்சிகளை பாராட்டி சுகாதார விழிப்புணர்வு, நேர்மையான மருத்துவ தலையீடு மிக அவசியம் என்பதை வலியுறுத்தினார். இந்த முகாமில் பின்வரும் பயனுள்ள சேவைகளும் இடம்பெற்றுள்ளது. IDMF தன்னார்வ மருத்துவ நிபுணர்களால் நடத்தப்பட்ட இலவச சுகாதார பரிசோதனைகள், தடுப்பு சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான நோய்கள் குறித்து விழிப்புணர்வு அமர்வுகள், பங்கேற்பாளர்களுக்கு தனிப்பட்ட மற்றும் மருத்துவ ஆலோசனைகள். நூற்றுக்கணக்கான சமூக உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளை சேர்ந்த இந்திய மருத்துவர்கள் நிபுணத்துவ சேவைகளால் பயனடைந்துள்ளார்கள். நீரிழிவு நோய்களுக்கு இலவசமாக குளுக்கோஸ் மீட்டர்களும் வழங்கப்பட்டது. இந்த முயற்சி சுகாதார விழிப்புணர்வை ஊக்குவித்து ஜெத்தாவில் வாழும் இந்தியர்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய, நேரத்திற்கு ஏற்ற மருத்துவ ஆதரவை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மக்களுக்கு டாக்டர் ஷேக் மக்பூப், டாக்டர் அமன் அஸ்லாம், டாக்டர் வினிதா பிள்ளை, டாக்டர் ரஹீம் உனிஷா ஷாஜியா, டாக்டர் ஃபாத்திமா ரிஷ்வானா, டாக்டர் ரேவதி ஆகிய மருத்துவர்கள் வழங்கிய அர்ப்பணிப்பு மிக்க மருத்துவ சேவை உண்மையிலே பாராட்டுக்குரியவையாக இருந்தது. அவர்களின் அன்பான, எளிமையான அணுகுமுறை மற்றும் கருணையுடன் கூடிய உரையாடலுக்காக பொதுமக்களிடமிருந்து பெரும் பாராட்டுகளும் பெற்றது. ஜித்தா தமிழ் சங்கத்தின் சார்பில் IDMF தலைவர் டாக்டர் அஷ்பாக் மானியாரை திரு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் மரியாதை சால்வையை அணிவித்து கௌரவித்தார். மேலும் IDMFக்கு தொடர்ந்து வழங்கி வரும் அர்ப்பணிப்பு மிக்க ஆதரவை பாராட்டும் விதமாக திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. IDMF பொதுச் செயலாளர் டாக்டர் முகமது சலீம் மற்றும் தலைவர் டாக்டர் அஷ்பாக் மானியார் ஆகியோர் அனைத்து தன்னார்வலர்கள், கூட்டாளர்கள் மற்றும் பங்கேற்பவர்களுக்கு தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த முகாம் சமூக நலனுக்காக எங்களின் உறுதியான அர்ப்பணிப்பையும் பொது சுகாதார முன்னேற்ற ஒத்துழைப்பின் கூட்டு வலிமையும் பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். நிகழ்ச்சியின் நிறைவாக இந்திய தூதரகம், ஜித்தா இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்கூல், சமூக தலைவர்கள் மற்றும் ஏர் இந்தியா ஆகியோரின் மதிப்புமிக்க ஆதரவிற்கு அமைப்பாளர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த முகாமை சீராகவும் பயனுள்ளதாகவும் நடத்த உதவிய செவிலியர் குழுவின் அர்ப்பணிப்பும், கருணை மற்றும் அயராத சேவை சிறப்பு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.